அப்பாடி அப்படின்னாங்க. ஊர்ல யாரை கேட்டாலுமே உள்ள ஆமை புகுந்துருச்சு, அதனால சாமிங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப வழி இல்ல, மேல போக முடியாது. நாங்க போய் பார்க்கலாமுங்களா? பார்க்க முடியாது. பார்க்க முடியாதா? எனக்கு சாமி பாக்குறதுக்கு சாமி இல்ல, எதுவும் இல்ல. சரிதா, எல்லாரும் நம்மள கையெடுத்து வரவேற்கிற மாதிரியே இருக்கு அந்த சிதை வடிவ சிலைகள். சரி, அழகா இருக்கா? ஹாய், அன்பு தானே எல்லாம் சேர்ந்து நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்ப எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் பெரும்பாக்கம் அப்படிங்கிற ஊர்ல தான் இருக்கும். பழைய மயிலம் முருகன் கோயில தான் வந்து நம்ம வந்து பார்க்க வந்தோம். ஆனா இப்ப இங்க வந்து திருமணி உள்ள இல்ல, சாமியும் உள்ள இல்ல. ஆனா இருந்த இடமும் இதுதான், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கிற இடமும் இதுதான். ஆனா இங்க ஏன் சாமி இல்ல, இப்ப ஏன் புது கோவில் இங்க இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு புது மயிலை முருகன் கோயில் வந்து கட்டியிருக்கிறாங்க. ஆனா இந்த கோவிலை ஏன் விட்டாங்கிறது இந்த ஊருக்காரனா ஐயாட்ட வந்து நம்ம கேட்போம். ஐயா வணக்கம், உங்களுக்கு தெரிஞ்ச அப்பையில இருந்து இப்படியா இருக்குங்கய்யா? இது ஒரு 100 வருஷத்துக்கு மேல இருக்குமாங்க. 100 வருஷத்துக்கு மேல. ஏங்க இந்த சாமி வந்து இப்ப இல்ல? அதான் ஆமை பூந்துன்னு சொல்லி பெரியவங்க சொன்னாங்க. அது சாமி கிளம்பி மயிலம் போயிடுச்சு. ஆமா பூந்துருச்சுனால சாமி வெளில. இது பழைய மயிலம், இது புது மயிலம். அது ஐயா மேல போலாங்களா? அப்ப போக முடியாதுங்க. ஏங்க மேல போக முடியாது? அதுல போக முடியாதுங்க, சாமி அங்க போயிடுச்சு, மயிலம் போயிடுச்சுங்க. ஆமை பூந்துன்னு சொல்லிட்டு அப்பயே கிளம்பி போயிடுச்சு. இப்ப நம்ம மேல போய் பாக்கலாமா? பார்க்க முடியாதுங்க. போக முடியாது. போக முடியாது. காடு ரொம்ப காடா இருக்கு. வழி இருக்கா இல்லையா? வழி இல்ல, ரொம்ப காடா இருக்குது. மண்ணுக்கு கொட்டி மூட்டாங்க. முன்ன வழி இருந்தது, ஆனா இப்ப வழி இல்ல. மேல போக முடியாது. நாங்க போய் பாக்கலாமுங்களா? பார்க்க முடியாது. பார்க்க முடியாதா? எனக்கு சாமி பாக்குறதுக்கு சாமி இல்ல, எதுவும் இல்ல. அப்படி சொல்ல முடியாதுங்கய்யா. இருக்கலாமே, மனசுதானே எல்லாமே காரணம். அதுதான் நம்ம என்னமோ மேல வான்னு சொல்லுது. அதனால இப்ப நான் வந்து ஐயா பேச்ச மீறி நான் வந்து மேல போய் பார்க்க போறேன். சரிங்களா? மேல போய் பார்த்துட்டு வரேன். அந்த புதிய மயிலம் முருகன் கோயிலை பாக்குறத விட இதை பாக்குறதுக்கான ஆவல் வந்து ரொம்ப. சரிங்களா? ரொம்ப நன்றி ஐயா. உங்க பெயர்? ஏழுமலை. இந்த ஊரை சார்ந்தவங்களா ஐயா? இந்த ஊர் தான். சரிங்க, நன்றி ஐயா. சரி, வரேன். கிட்டத்தட்ட மேல ஏறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஐயனார் கோயில் கீழே இருக்கு. ஆனா ஏறும் வழிகள் வந்து கிடையாது. இந்த ஐயனார் கோயில் இங்க இருக்கு. ஐயனார வணங்கிட்டு நம்ம இங்க இருந்து போவோம். எவ்வளவு குதிரை சிலைகள்லாம் இருந்திருக்கு. காலப்போக்கில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் உடஞ்சு சுக்குநூறா ஆயிடுச்சு பாருங்க. எல்லாம் பயங்கர ஆதி காலத்துல இருக்கு. இது இந்த மாதிரி குதிரை சிலைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீரனூர் புதுக்கோட்டை சைட்ல தான் நம்ம பாத்துருக்க முடியும். ரொம்ப பழமையான ஐயனார் கோயிலுங்க அது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், திரிசூலங்களை வச்சு அவ்வளவு அழகா வந்து மரத்துக்கடியில இருக்காரு. இதை வணங்கிட்டு தான் வழியே இல்லாத இதுக்குள்ள நம்ம ஏறி அவரை போய் நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு காட்டினா கூட தெரியாது, அவ்வளவு உச்சியில அவர் இருக்காரு. எந்த அளவுக்கு மலைகள் வந்து இதா இருக்கு பாருங்க. நம்ம போய் மேல ஏறி பாக்குறோம். இதுல போகக்கூடிய இடமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடினமா இருக்க போது. இங்க பாத்தீங்கன்னா இந்த மரம் சைஸுக்கு ஃபுல்லாவே கொட்டி வச்சிருக்காங்க. கல்லு ஃபுல்லா அந்த சைஸுக்கு வந்து குமிஞ்சு கிடக்கு. இதுக்குள்ள பூந்தா போகணும், பாதையே இல்லை, போகக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. பட் அதையும் மீறி தான் நாங்க போகணும். நம்ம நண்பர் பாசிபிள் டேனி நண்பரோடையும் கேமராமேன் ஆடல் அவரோடையும் சேர்ந்து தான் நம்ம வந்து மேல போறோம். பார்க்க ஏறும்போது பாத்தீங்கன்னா இந்த பாத்திரா பிடிக்கிற காலப்போக்கில் இது வந்து குவாரிகளா ஆக்கப்பட்டு இன்னைக்கு வந்து குவாரி இல்லை. இன்னைக்கு வந்து வழியே மறந்து போற அளவுக்கு இருக்கு. உள்ளவங்க எல்லாமே சொல்றாங்க ஆரம்பத்துல வந்து வலி இருந்திருக்குப்பா, இப்ப காலப்போக்கில் வந்து பாத்தீங்கன்னா வலிகள் வந்து உடைக்கப்பட்டுருச்சு அப்படின்னாங்க.
வாங்க வாங்க, முடியாதுங்கிறதே கிடையாது நம்மகிட்ட. வலி கிடையாது இதுல. ஓகே, வலி இல்ல இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி அங்க போய் கட் ஆயிடுச்சு வலி. இதுல இதுலயும் அங்கேயே போய் மாட்டிக்குவோம். இல்ல அங்க போய் மாட்டிக்குவோம். கல்ல பிடிச்சா ஏறிட முடியும். வாய்ப்பு இல்ல. அந்த சைடுல இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்ணு முன்னாடியே அங்க தூரத்துல தெரியுது, ஆனா நம்மளால போகவே முடியல. தூரத்துல தெரியுது முருகன் டெம்பிள், பழைய மயிலம். கஷ்டமா இருக்கு. நம்ம போறது எதுக்குன்னா இந்த பழைய மயிலம் இப்ப எப்படி இருக்குங்கிறத பாக்கணும். நம்ம அதுக்குதான் நம்ம போறோம். ரோடே ரொம்ப கொடூரமா இருக்கு. இதுல பாதை எப்படி இருக்குதான்றது சந்தேகமா இருக்கு. ஏன்னா இங்க வழியே இல்லைன்றாங்க. கோயில் சுத்தமா எந்த அளவுக்கு பாறைகள்லாம் உடைக்கப்பட்டிருக்கு பாருங்க. என்ன கட்டலா இருக்கு? ஏன் இந்த பாறையெல்லாம் உடைஞ்சு போயிருக்கு? உடைக்கப்பட்டிருக்கு, உடைஞ்சு போல. அதாவது ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா, அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஒரு காலத்துல என்னைக்காவது மலைகள் வந்து தகர்க்கப்படும் சொல்லிட்டோ நினைச்சுக்கிட்டோ கூட, ஏன்னா அந்த கற்கள்லாம் பொக்கிஷம் தானே, விலை மதிப்பற்றதா ஆகிட்டு இருக்கு இல்லையா. அதனாலதான் அந்த காலத்துல மலை மீது வந்து கோயில்கள் அமைச்சாங்க. அது குறிப்பா முருகன் கோவில்னாவே அது மலை மேலதான் இருக்கும். இங்க ஒரு வழி இருக்குவாங்க. வழி இல்ல, ஆனா இருக்கிற மாதிரி இருக்கு. கல்லெல்லாம் கருப்புகளால இருக்குது. உடைச்சதுக்கு அப்புறம் இப்படிதான் ஆகும் ப்ரோ. இது வந்து பாதுகாக்கப்படுற கற்கள். இது ட்ரெக்கிங் போற மாதிரி நினைச்சா கூட அந்த மாதிரி இல்லை. ஏன்னா ஏதோ ஒரு வாகாது இருக்கணும் மலை ஏறுறதுக்கு. பாருங்க, இது வந்து செயற்கையா உடைச்சு போடப்பட்ட கற்கள். வேகமா ஓடியா. அதான் ப்ரோ, இது கருநீர கற்கள். எவ்வளவு தூரத்துல தெரியுது பாருங்க. அதோடைய கோபுரம் உடைஞ்ச நிலையில எப்படி தெரியுது பாருங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. கிட்டத்தட்ட பாதி தூரம் ஏறி வந்தாச்சு. ஒரு 100 அடிக்கு மேல வந்தாச்சு. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 200 அடிக்கு மேல இருக்கு. ஓ, அதுவும் செங்குத்தா ஏறுதுங்க. எந்த விதமான ஒரு சாய்தளமுமே கிடையாது. கண்டிப்பா கைடன்ஸ் இல்லாம யாருமே இங்க வராதீங்க. இது தெரியல, இல்ல அதுக்கு மேல ஒரு மாதிரியான ஒரு கிட்டத்தட்ட போக போறேன்னு தெரியல. இந்த கல் என்னன்னு கேட்டீங்கன்னா வலிக்கு கல் மருந்து வைக்கிறதுக்கானது பாறைகளை உடைக்கிறதுக்காக மருந்து வைப்பாங்க இல்லைங்களா, அந்த ஹோலுங்க இது. அந்த காலத்துல எப்படி உடைப்பாங்க அப்படின்னா, வெறும் உளியை வச்சு மட்டுமே அடிச்சு ஹோல் போட்டு அதுக்குள்ள ஒரு காயின மர கட்டையை வச்சு அதுல தண்ணி ஊத்துறாங்க அப்படின்னா காலையில எவ்வளவு பெரிய பாறையா இருந்தாலும் பொழந்துரும். ட்ரை பண்ணி மேல ஏறி பார்க்கலாமா? வாய்ப்பே இல்லை.
இல்ல அப்பதான் போகும் bro. நீங்க வழி இல்ல. எதுல இறங்கி இதுல இறங்கி இது வழியா போயிட்டு அந்த சைடு தான் போகணும். வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல. சூரியன் எங்க இருக்கா? அப்படி போறோம். வாங்க வாங்க, ஏதோ ஒண்ணு வழி காட்டும். வாங்க வாங்க வாங்க. அப்படி செங்குத்தா போகுது. அப்பதான் அந்த ஐயா சொன்னது ஞாபகம் வருது. போக முடியாது அப்படின்னு. ரொம்ப பேடா இல்ல, ரொம்ப நல்லாதான் இருக்கு. நான் நினைக்கிறேன் வந்துக்கலாம் அப்படின்ட்டு. வாய்ப்பே இல்லை. அது உங்களுடைய நம்பிக்கை. இல்ல, வழியே எதுவும் தெரியல. யார் போனதுக்கான பாதையுமே இல்லை. நீங்க செப்பல கழட்டி போயிட்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குப்பா. அந்த இதெல்லாம் தெரியுதா? இங்க பாருங்க, இந்த பாறை வந்து உடைக்கிறதுக்கு ரெடியா இருந்திருக்கு. நல்ல வேலை ஏதோ ஒரு தடையினால நிப்பாட்டப்பட்டிருக்கு. இதுல பாத்தேருங்க. பாத்தோ இங்க பாருங்க. இருக்கிறதுல சரியான செங்குத்து. இந்த மாதிரி வாரத்துல ஒரு நாள் மலை ஏறினா கூட உடம்பு நல்லா இருக்கும். இல்ல ஒரு இப்படி வாங்க, இப்படி வாங்க. இருக்கா? இல்ல இதுல இருக்கு, வழி இருக்கு. சரி ஓகே ப்ரோ, பார்த்து வாங்க. அதுதான் பார்த்து வாங்க. எந்த அளவுக்கு செங்குத்து பாருங்க. மலை ஏறப்ப மட்டும் பிரியவே கூடாது. டேனியல் ப்ரோ புரிஞ்சு போயிருக்காரு. மாட்டிக்கிட்டீங்களா? பரவாயில்ல. அப்பா கேமராமேன் வாங்க. கை இங்க பாருங்க. இதனாலதான் நம்ம சொன்னது தனியா போக கூடாது அப்படின்ட்டு. எங்க போய் நிக்கிறாரு பாத்தீங்களா? கீழே விழுந்துடாதீங்க. அந்த கேப் வருதா? கேப் தெரியாது. தெரியாது என்னது? இல்ல தெரியாது. வர முடியாது, வர முடியாது, வர முடியாது. கீழே இறங்கி வாங்க. அவரை நம்ம சொல்லிட்டோம், நமக்கும் போறதுக்கு வழி இல்லை. இது என்னவா இருக்கும்? எப்படி இப்படி இருக்கு? ஓ, வாய்ப்பே இல்லை. இது வழியா போக முடியாது. வேற பாதை இருக்கும். இதுல இருக்கீங்களா? இந்த சைடு வழி இல்ல. இல்லை, காவாச்சுதான் ஏறி இருக்கும். பாருங்க, இவ்வளவு தூரம் ஏறி வந்து சுத்தமா வழி இல்லை. இல்லைன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. இருந்தாலும் இப்படி போவோம்.
ஜன்னல் ப்ரோ சீக்கிரம் வாங்க. கீழே ரொம்ப கீழே இல்ல, இப்படியே வந்துருங்க பிரதர். ஊர்ல உச்சில எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. எப்படி இங்க எவ்வளவு போனாங்கன்னு பாத்துட்டு இருக்காங்க. தெரியுது நெஞ்சலாம். சீக்கிரம் வாங்க. ஆனா அந்த வரலாறு இடத்துல பேர் இருந்ததுல நம்ம ஆளுங்க கெட்டிக்காரங்க எல்லா இடத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க. ரொம்ப கெட்டிக்காரங்க தான். வாய்ப்பு இல்ல. அங்கிட்டு வாங்க, போ ட்ரை பண்ணு. ஒரு மலையை கீழே 2 டைம் இறங்கி ஏறிட்டு இருக்கோம். பார்த்து பூபதி அமுதா இங்க ஒரு வாய்ப்பு இருக்குங்க, வாங்க. எப்படி எடுத்து வச்சிருக்காங்க? காலை தெரியாம வச்சா கீழே போக வேண்டியதாங்க. ஆமா முருகா, கொஞ்ச தூரம் வந்துட்டாங்க பாருங்க. அவரோட விமானம் தெரியுது, செங்கற்களான விமானம். பாத்தீங்கன்னா தெரியும், அங்க தெரியுது செங்கல்லான விமானம் தெரியுது பாருங்க. அதோ தெரியுது பாருங்க மேல. அதுதான் அதுதான் அதுதான். இன்னும் கொஞ்சம் தூரம். ஆனா எப்படி போறது? ஃபுல்லாவே கிழிக்கிற முள்ளா இருக்கு பாருங்க. எல்லாம் நம்புறோம். அங்க போயிட்டா எனக்கு தெரிஞ்சாங்க ஈஸி நினைக்கிறேன். வரும்போது நம்ம கீழே அப்படியே இறங்கிடலாம். எப்படி இறங்கினாலும் வழி இருக்கிற வழிதான். ஆனா இந்த வழியா வர முடியாது திரும்ப. இல்ல இதுல இறங்க முடியாது, இதுல வர முடியாது. எனக்கு இப்ப அங்க போகணும். கீழே அதுல போங்க, அதை சுத்திட்டு போங்க. எங்க எப்ப வேட்டு வச்சிருப்பாங்க தெரியல. வாய்ப்பே இல்ல. அந்த சைடு முட்களுக்குள்ளதான் போயாகும். கீழே அது வரையும் இறங்கிட்டு வெளியாந்து ஏறினாதான் உண்டு. அந்த சைடு போயிட்டு கீழே இருந்து இறங்கிட்டு இது வழியா இந்த படிக்கிட்டு அங்க போனாதான் உண்டு. பாருங்க அந்த இது ஓரளவுக்கு வந்தாச்சு. இறங்கு கீழே அந்த இடத்துல ஏதோ பீரிங் மாதிரி இருக்கு. இங்க பீரிங் கல் மாதிரி இருக்கு. இந்த மலையை மட்டுமே கீழே 3 டைம் இறங்கி இறங்கி ஏறிட்டு இருக்கோம். ஓ
வேகம் முக்கியம். ப்ரோ ப்ரோ செங்குத்தா இருக்கு, பாத்து செங்குத்தா இருக்கு, பாத்து பாத்து. பாத்து நம்ம தான் அப்படி நினைப்போம், ஊரே நம்மளை பார்த்துட்டு இருக்கோம். வாங்க பார்த்து இதான் செங்குத்தா இருக்கு. இங்க அது ரொம்ப செங்குத்து. இது ஓகே. வாங்க ஏப்பா கோயில் முழுசா தெரியுதுங்க. ஏன் அத்தை இங்க இருந்து பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு. எப்படிங்க இதை விட்டு போனாங்க? வா 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 பாருங்க, செம்மையா இருக்கு ப்ரோ. ஐயோ வேற லெவல்ல இருக்கு. வாங்க இல்ல நீ மேல போங்க, கேமரா பண்ணிட்டாங்க. ஐயோ பார்த்து பார்த்து தெரியுதா? வா வேற லெவல்ல இருக்கு, வேற லெவல். ஓ சரி, அழகா இருக்கா? சூப்பரா இருக்கு. பார்த்து இது ரொம்ப கிளிக்கிற முள்ளு. அப்பா இறங்கும் ரொம்ப சிரமமா இருக்கு. வாங்க வாங்க வாங்க. ஓ காட்டுங்களா, வேற லெவல்ல இருக்குல்ல கோயிலு. இது வந்து என்னன்னா ப்ராப்பரா ஏறுறது கிடையாதுங்க. அதாவது உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், இதுக்கு பாதைகள் எதுவுமே கிடையாது.
இதுவே நமக்கு பாதையா தெரியுதுன்னா பாத்துங்க, இதுக்கு மேல இன்னும் பயங்கரமா கடினமான விஷயங்கள் இன்னும் இருக்கு. ஏன்னா அது வந்து சுற்றுச்சுவர், அந்த சுற்றுச்சுவரை சுத்தி எப்படி ஏறி போறதுன்னு தெரியல. ஓகே வாங்க. நார்மலா இங்கதான் ஒரு தத்துவம் சொல்ல தோணுது. நார்மலா நடக்கிறதுக்கு கால் மட்டும் போதும். இந்த மாதிரி மலை ஏறணும் அப்படின்னா நல்லா வலிமையான 2 கால்களோ 2 கை இருந்தா கண்டிப்பா வேணும். அதை தாண்டி தன்னம்பிக்கை, அதை தான் அவர் கொடுக்குறாரு. மறுபடியும் ஒரு சோதனை, இன்னொரு செங்கோட்டு. பாத்து ஓ இல்ல, இங்க நிக்க முடியல, ஏன்னா செங்குத்தா இருக்கு. பாத்து 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 பயங்கர செங்குத்தா இருக்கு. ஓ வந்துட்டோம். ஒரு செகண்ட்ல டக்கு டக்குன்னு மேல ஏறட்டா? பாருங்க. அப்பா ஐயா, ஒண்ணு இல்ல இப்படி வாங்க, கொடுங்க கேமரா வாங்க வாங்க. தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரோ. அந்த லொகேஷன் ஐயோ பாருங்க, கோவிலுடைய பாதுகாப்பு சுவர். அதாவது நம்ம பின்பக்கம் ஏறி இருக்கோம், முன்பக்கம் வழிகள் சுத்தமா அடைஞ்சிருச்சு. நமக்கு அந்த ஐயா கடைசியா காட்டி விட்டு போன வழி இதுதான். ப்ரோ வேற லெவல் ப்ரோ. கடவுள் இருக்காருங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ இங்க இருக்காருங்கிறதுக்கு 100க்கு 100 உண்மைங்க. ஏன் சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, எல்லா இடத்துலயுமே தடைப்பட்டா கூட எங்கேயுமே நமக்கு போக கூடாதுன்னு தோணல. ஐயோ அப்பாடி முருகா, தெரியுதா? எல்லாரும் நம்மள கையெடுத்து வரவேற்கிற மாதிரியே இருக்கு அந்த சுதை வடிவ சிலைகள். இது எந்த இடம் ப்ரோ? இது வாங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்குல்ல? இதான் கோமுகம், கருவறையில இருந்து அபிஷேகம் பண்ணி வர தண்ணி கோமுகம். ஐயோ இங்க பாரு, கருவறை. இது தெரிஞ்சு அம்மனோ விநாயகரோ இங்க கண்டிப்பா இருந்திருக்கணும். கருவறை முழுமையா அடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது, ஆனா கற்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கீழே விழுந்துருச்சு. ரொம்ப சின்ன கருவறைங்க. அதாவது
குனிஞ்ச நிலையில தான் போக முடியும். வழியே வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 4 அடி தான் வந்து பாத்தீங்கன்னா வழி இருக்கு. இந்த தூண்ல மட்டும் தான் போயிடுச்சு நம்மளால பார்க்க முடியும். பாருங்க அவ்வளவு அருமையான பாருங்க இந்த 3 சைடு சிலைகள். சூப்பர். அதாவது மெயின் கருவறைக்கு நம்ம இன்னும் போல. வாங்க ப்ரோ நீங்க கொஞ்சம் போங்க. அப்பா ஐயோ கருவறையா இருக்கா? செப்பலை கட்டி. சாமி இல்லை நீங்க யாருங்க சொன்னது? என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து சாமி போயிடுச்சு அப்படின்னாங்க. ஊர்ல யாரை கேட்டாலுமே உள்ள ஆமை புகுந்துருச்சு, அதனால சாமி இங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு சிவலிங்கம் எடுத்து வச்சிருப்போம். மிகவும் பழமையான, ஒரு 1000 ஆண்டு பழமையான, பல 100 வருடங்களா யாரும் வணங்காத, எந்த விதமான பூஜையும் இல்லாம ஒரு 4-5 மரங்களை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா அந்த வேர்கள் அதை சேதப்படுத்த தொடங்கிடுச்சு. கொஞ்சம் கூட ஒரு நூல் கேப்ப கூட இல்லை அதுக்குள்ள எதுவுமே போறதுக்கு. எல்லாரும் கீழே ஆவுடை இருக்கானே தேடிக்கிட்டு இருந்த நேரம் அது. தோண்டி எடுக்கிறப்ப உள்ள வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசு 2 ஆமை. அது உள்ள எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க. ஒவ்வொரு மக்களே ஆச்சரியப்பட்டுட்டாங்க. எனக்கெல்லாம் ஒரு மிகுந்த ஆச்சரியம் அந்த ஆமை உள்ள இருந்தது. அது போல இங்க கோயிலுக்குள்ள வந்து ஆமை வந்ததுனால சாமி வெளியில போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னால நம்ப முடியலைங்க, சத்தியமா நம்ப முடியல. இது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஆமை போன்ற வீடு வந்து உருப்படாதும்பாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. இங்க பாருங்க, இதுதான் கருவறை. ஃபுல்லா தெரியுதா கருவறை. சாமி இருந்த இடம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாமி எப்படி இருக்காரு பாருங்க. அப்பா ஐயா எப்படி இருக்காரு பாருங்க இன்னைக்கு. ஐயோ விமானம் எவ்வளவு அழகா இருக்கு பாரு. இல்ல மலை மேல வந்து கோயில் இருந்தா கூட பாத்தீங்கன்னா இதோடைய விமானம் கோபுரம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க செங்கற்களால கட்டியிருக்காங்க. சுடுமண் செங்கற்களால அவ்வளவு அழகா இருக்கு. கற்களுடைய அந்த சைஸ் வந்து பாத்தீங்கன்னா அளவு ரொம்ப சின்னதா இருக்கு. இப்ப இவர்தான் மயிலம் முருகன் துணை. எந்த ஒரு புண்ணியமான கொண்டு வந்து வச்சிருக்காங்க. உண்மைதாங்க, எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து தான். இது கூட கடவுள் இங்க இல்லைங்கிறாங்க, அப்படி கிடையாது. பா முருகர் யாருக்கு தெரியும், இங்கேயே உட்காந்து கூட வாடா தம்பி உனக்காக தான் உட்காந்துருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபீல். ரொம்ப அழகா இருக்கு. அவர் இருந்த கருவறையிலேயோ பார்த்தீங்கன்னா போட்டோ வச்சிருக்கிறாங்க. இங்கதான் இருந்திருக்கணும் அவர். இதுதான் கருவறை. முழுக்க ஒண்ணுமே இல்லை பாருங்க. பழைய ஓடுகள், பழைய பனை ஓடுகள். ஒரு மலை மேல ஒரு கோயில் கட்டுறது வந்து எதுக்காக இருக்குங்கிறது கிட்டத்தட்ட மலைகள் பாதுகாக்கவும், நம்ம எல்லாருமே வந்து மலை ஏறி போய் சாமியை வழிபட்டவங்கிறதுக்கான ஒரு அறிகுறிகள் தான் நான் பார்க்குறேன். பாருங்க, இந்த மட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய பேஸ் மட்டம் இருந்திருக்கு. ஆனால் காலப்போக்கில் தோண்டி இருக்காங்க. எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்க, அபிஷேகம் பண்ணி தண்ணி போகிறதுக்கான கோமுகம் வழி இதுதான். அப்போ இந்த மட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்திருக்கு. இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோண்டப்பட்டிருக்கு. இங்கே பாருங்க, ஊர் உலகமே தெரியுதுங்க. இங்கிருந்து பார்த்தா அனைத்து மலைகளும் தெரியுதுங்க. நம்புவீங்களா? எல்லா மலைகளும் தெரியுதுங்க. அவ்வளோ ஒரு ஓப்பனா இருக்கு. ஐயோ, இதுதான் எனக்கு ஆச்சரியத்தை கொடுக்குது. பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு விமானம். இந்த கோவில் வந்து சாமி உள்ள சிலைகள் உள்ள இல்லாட்டா கூட அப்பா இங்க மட்டும் நல்லா காத்தடிக்குது. ஏன்னா இது இன்னும் நல்லா உயரத்துல இருக்கிறதுனால இங்க நல்லா காத்தடிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம சாமி இங்க இல்லாட்டாலும் கூட பரவாயில்ல. கோயில்கள் வந்து நம்மளுடைய கலைநயம், நம்மளுடைய பண்பாட்டை வந்து சொல்லி கொடுக்கறதுங்க. அதனால இந்த கோயில்கள்லாம், இந்த கட்டிடங்களை நம்ம எப்பயும் அழிய விட்டுறக்கூடாது. இல்லை யாராவது வந்தீங்க அப்படின்னா, நம்ம விழுப்புரம் மாவட்டம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பழைய மயிலத்தை வந்து பாருங்க. ஏறி வர்றது கடினம் தான், கொஞ்சம் சேஃப்டியோட வந்து பாருங்க. அவ்வளவு மனசு சந்தோஷமா இருக்கு. இங்க பாருங்க, இதெல்லாம் என்னமோ ஹோல் போகுது. இன்னும் எத்தனை நாளைக்கு இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல.
ஏன்னா கோயில்கள் வந்து சிதிலமாகிக்கிட்டே வருது. ஐயோ, இங்க பாருங்க எல்லாம் எப்படி தெரியுது பாத்தீங்களா? ஆமாங்க, இந்த 2 பட்டாம்பூச்சி அங்க இருந்துச்சுங்க. ஐயோ, நமக்கு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட் வைப்ரேஷன் எங்கேயுமே பெரிய அளவுல வந்தது இல்லைங்க. எல்லாமே வந்து குட் வைப்ரேஷன் தான். அவ்வளவு அழகா இருக்கு பார்க்க. பழைய மயிலம் முருகன் கோவில் அவ்வளோ அழகா இருக்கு. பழைய மயிலை முருகன் கோவில் இன்னைக்கும் பழமை தான், அதுல எந்த வித மாற்றமும் இல்லை. பாருங்க, செங்கற்களையும் சேர்த்தே கட்டியிருக்காங்க. அதோடைய தியான மண்டபத்துல வந்து பாத்தீங்கன்னா சுற்றுச்சுவர்கள்ல செங்கற்கள் இருக்கிறத பார்க்கலாம். இது எப்படி இருக்கு அப்படின்னா வெளிப்புற சுவர், உள்புற சுவர், இது ரெண்டுத்துக்கும் நடுவுல செங்கற்களை வந்து ஒரு காங்கிரீட் மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கு பின்புறம் வந்து ஒரு அளவுல சுவர் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட இதோட சுவரோட அடி வந்து பாத்தீங்கன்னா 2 அடி அகலம் வந்து இந்த சுவர் இருந்திருக்கணுங்க. இங்க பாருங்க, இது 1 அடி, ஓகேங்களா? பாருங்க, இன்னும் 1 அடி, இன்னும் ஒரு 1/2 அடி சுவரை வந்து பாத்தீங்கன்னா காணோம். அப்படிதான் இது இருந்திருக்கும். ரொம்ப அழகா இருக்கு. இங்க பாருங்க, சித்தர்கள் வழிபட்டதுக்கான ஒரு இது இந்த தூண்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவ்வளவு அழகா இருக்கு. இதெல்லாம் மறைய விட்டுறக்கூடாதுங்க. கீழே இருந்து பார்க்க அவ்வளோ ஒரு அபாரமா தெரியுது இந்த கோவில். இங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர்கள் பாருங்க. அந்த வரலாற்றோட புரிதல் கொஞ்சம் கூட இல்லைங்க. அவங்களுக்கு ஒரு நூல் கூட இல்லை. இருந்திருந்தா இப்படி தூண்கள் அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. இது மேல வந்து அப்படி என்ன எழுதி வச்சு அப்படி என்ன அவங்களுக்கு கிடைக்க போகுது? அதாவது வரலாற்று அழிக்கிறது வெளியில இருந்து வருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் 80% நம்மளே தான் அழிக்கிறோம். அதை வந்து பாதுகாக்கிறதும் இல்லை, அதை பராமரிக்கிறதும் இல்லை. நெக்ஸ்ட் அதான் கையில உட்கார வருதா? ரொம்ப அழகா இருக்குங்க. இவ்வளவு உச்சியில பறக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ ஏறி வந்த அந்த களைப்பே தெரியல. என்ன பண்றது அவரு? படிச்சிட்டீங்களா? இந்த போட்டோ உங்களுக்கு அப்படின்னா ப்ரௌசர் போட்டோ காலை கண்டவை எனக்கு வாங்க, உள்ள வாங்க, பெரோடி உள்ள வாங்க. அப்படியே இல்ல அதான் கழட்டிதான் இருக்கு. வாங்க ப்ரோ, இப்படி இறங்கலாம் வாங்க. இப்படி கொஞ்சம் வழி இருக்கு. ஆமா இருக்கு, வாங்க. அப்படி சொன்னாலும் வருவாரு. வாங்க வாங்க வாங்க. அப்பா, இல்ல வரேன். ஐயோ அப்பா, விமானங்க. ஏன் நான் இப்ப இது மேல வந்தேன்னு உங்களுக்கு தெரியணும். இங்க பாருங்க, முருகர் மயில் வாகனத்தோட உட்கார்ந்து இருக்கிறது உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். ரொம்பவே அழகா இருக்கு பாருங்க. இதான் முருகருடைய சுதை வடிவம். சிலை வெளில போயிடுச்சுங்கிறாங்க, ஆனா கிடையாதுங்க. இங்க பாருங்க, இன்னும் இருக்கு. அவ்வளவு அழகா இருக்குங்க. பாருங்க, ஐயோ ராணி ப்ரோ, மேல வாங்க. இங்க பாருங்க, மேல பிரதர். பாத்து அவ்வளவு அழகா இருக்குங்க. இவர்தான் நமக்கு முருகன். ஓகே, வந்தாச்சு, அவரையும் தரிசிச்சாச்சு. நான் விபூதி எப்பயும் வைக்க மாட்டேன், ஆனா இது வந்து அவருடைய காலடி மண். 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவில்லாம் அழிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளால ஏத்துக்க முடியல. இத்தகைய மலை மேல கட்டியிருக்காங்க, இன்னமும் பெரிதளவுல சிதிலம் அடையல. அப்படி இருந்தாலும் ஏன் கைவிடப்பட்டதுங்கிறத கமெண்ட்ல நீங்களே சொல்லுங்க. வேற எதுவும் நான் சொல்றதுக்கு இல்லை. அப்பாடி
சரி எப்படி இராணி ப்ரோ இது எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. அது என்ன பெரிய பிரச்சனைனா இருங்க தண்ணி எடுக்காம விட்டா அப்புறம் பிரிப்பரேஷன் இல்லை பாருங்க. தண்ணியெல்லாம் பயங்கரமா இருக்கு பாருங்க. நெல்லு குத்தி இந்த இதெல்லாம் கையெல்லாம் பயங்கரமா ப்ரோ. உங்க கை மட்டும் லோகை கட்டுறோம். இதெல்லாம் வந்து வீரத்தலைமுறை இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோரேஷன்ல பண்ணும்போது இதெல்லாம் வந்து நிறைய முள்ள குத்தி இருக்கு. அந்த அந்த கொக்கி மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த முள்ள குத்தி இருக்கு. பாருங்க கை உள்ள இருக்கு பாருங்க. சச்சோ முள்ள குட்டி குட்டி இதெல்லாம் சரியாயிடுங்க. இதெல்லாம் ஒரு ஆன்டிபயோட்டிக் தான். இந்த மாதிரியான சிறு கீரல்கள் பட்டா நமக்கு உடனே சரியாகணும். அப்படின்னா நம்ம உடல் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஆக்சுவலா வேற லெவல்ல இந்த எக்ஸ்பீரியன்ஸ். கோயில் எப்படி இருக்கு பாத்தீங்களா? செம்மையா இருக்குங்க. ஆக்சுவலா இந்த கோயில் இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க உங்களால பார்க்க முடியாது. அதான் உண்மை. அதான் உண்மை. இதுதான் கடைசி பதிவு. இதுக்கப்புறம் உங்களால இந்த இடத்த டெஃபினட்டா பார்க்க முடியாது. இந்த வீடியோ தவிர வேற எந்த வீடியோலும் பார்க்கவும் முடியாது. ஏன்னா மேல ஏறி வர்றது கூட வந்து பாத்தீங்கன்னா வழிகள் இன்னைக்கு தடைப்பட்டுடுச்சு. வழியில நீங்க அங்க பாத்தீங்கன்னா மனுஷங்க அங்க பாருங்க பொம்மை மாதிரி போயிட்டு இருக்காங்க. நல்லா ஜூம் பண்ணி காமிங்க. அங்க பாருங்க பொம்மை மாதிரி போயிட்டு இருக்காங்க. எவ்வளவு தூரத்துல போயிட்டு இருக்காங்க பாருங்க. நம்ம எவ்வளவு தூரத்துல இருக்குன்றது ஆக்சுவலா இந்த இடத்த கிட்டத்தட்ட 3 டைம் நாங்க இறங்கி ஏறி இருக்கோம். அதுதான் ஒரு பெரிய ஹைலைட்டு. இதுல ஆக்சுவலா என்னன்னா சேது கண்டிப்பா மேல ஏறி ஆகணும் அப்படின்ற ஒரு ஃபுல் குறிக்கோள் என்ட்டார். ஏன்னா போயிட்டு இது வரைக்கும் நம்ம வந்து திருப்பி ரிட்டர்ன் ஆனது சரித்திரமே கிடையாது எந்த இதுலயுமே. ஸோ கண்டிப்பா மேல போயே ஆகணும் அப்படின்றதான் அந்த ஒரு என்ன சொல்றது, நம்ம இது கூட இதை நம்ம பார்க்காம விட்டுட்டோம்னா கண்டிப்பா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா மிஸ் பண்ணிடுவோம். அதனாலதான் மேல ஏறியாச்சு. ரொம்ப அழகா இருக்கு. ஓகே, இதே போல எப்படி ஏறணுமோ அதை விட கடினமா தான் இருக்கும் இறங்குறது. அதை விட பார்ப்போம். நன்றி. Catch you later. Bye.